எல்லோருக்கும் ஹாய். நேஷனல் அவார்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் நேஷனல் அவார்டு வாங்கின தமிழ் படங்கள், நேஷனல் அவார்டு வாங்கின தமிழ் நடிகர்களை பற்றி பார்த்தோம். இன் திஸ் வீடியோ தேசிய விருது வாங்கிய தமிழ் நடிகைகள் அவங்க எந்தெந்த மூவிஸ்க்கு வாங்கினாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சரண்யா பொன்வண்ணன் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகை, சிறந்த குணச்சித்திர நடிகை, அது இதுன்னு நிறைய சொல்லலாம். சரண்யா பொன்வண்ணனை இவங்க 2010 விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங்னால நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. அப்புறம் பிரியாமணி பீக்கில் இருந்த டைம் 2006 கார்த்தி நடித்த பருத்தி வீரன் படத்தில் ஆக்ட் பண்ண இவங்க தன்னோட சிறந்த நடிப்புனால தேசிய விருதை தூக்கிட்டாங்க. பருத்தி வீரனில் டைரக்டர் அமீர் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருப்பார். இந்த படத்தில் அர்ச்சனா 1987 வெளிவந்த வீடு படத்தின் மூலமாக தன்னோட சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் சுஹாசினியை ஆக்ட்ரஸாக தெரிஞ்சிருக்கிறத விட சேனல் ஆங்கர்ஸாக தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நேஷனல் அவார்டு வாங்கின பாப்புலர் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா. சுஹாசினி 1985 ரிலீஸ் ஆன சிந்து பைரவி படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. சோபா 1979 ரிலீஸ் ஆன பசின்னு சொல்கிற படத்தில் தன்னோட திறமையான நடிப்பை காட்டினாங்க. சோபா இளம் நடிகை, சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இந்த படத்தில் நடித்து பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான நேஷனல் அவார்டை வாங்கினாங்க சோபா. லக்ஷ்மி நாராயணன் 1968 தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து 1976 ரிலீஸ் ஆன சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் நடித்து சூப்பர் டூப்பர் ஆக்டிங்னால நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க லக்ஷ்மி நாராயணன். அபர்ணா பாலமுரளி மலையாளத்தில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் சிங்கர். இவங்க தமிழில் 8 தொட்டாக்கள் படத்தில் என்ட்ரி கொடுத்து 2020 ரிலீஸ் ஆன சூரரை போற்று படத்தில் நடித்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. இந்த சூரரை போற்றில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அபர்ணா பாலமுரளி. சமீபத்தில் கூட தனுஷ் டைரக்ஷனில் ராயன் படத்தில் சும்மா கலக்கியிருப்பாங்க. லட்சுமி பிரியா 2020 ரிலீஸ் ஆன சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படத்தில் நடித்து தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. இந்த படத்தை சிறந்த நடிப்பை காட்டி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமானும் பேரும் வாங்கினாங்க. இது போக இன்னும் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகைகள்லாம் இருக்காங்க. நிறைய ஹிட் மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா, த்ரிஷா, ஜோதிகா, சிம்ரன் மாதிரியான லீட் ஆக்ட்ரஸ் யாரும் நேஷனல் அவார்ட் வாங்கலன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சினிமா லவ்வர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.